ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் ரைஸ் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை நல்லா அந்த பேனில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் அந்த கரண்டிலேயே கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம பொட்டேட்டோ போட்டோன்னே அதில் வந்து ஸ்டிக் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டு அது நல்லா பொரிஞ்சு பட்டப்பட்டான்னு வரும்போதும் இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணி இப்போ அது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயிலே அதை நம்ம நல்லா வதக்க போகிறோம். இது எண்ணெயிலே வதங்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த பொட்டேட்டோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் ஆட் பண்ணோன்னா நம்ம பொட்டேட்டோ இல்லை ஆனியன் எது நம்ம வதக்கிறதா இருந்தாலும் எண்ணெயில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணுன்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கால்வாசிக்கு வெந்துடுச்சு. இப்போ இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் அண்ட் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்கணும். இது கருவேப்பிலை வந்து இப்போ சேர்த்தோன்னா கொஞ்சம் அந்த கருவேப்பிலை வந்து கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். முன்னாடியே சேர்த்தோன்னா அது வந்து அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்காது. பாருங்கள், நல்லா அந்த ஆயிலில் அந்த மசாலாலாம் சேர்த்து சூப்பராக வந்துச்சு. லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை ட்ரை